உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நாக சைதன்யா மற்றும் சாய் பல்லவி மீண்டும் இணைந்து நடித்த தண்டேல் படம் குறித்த படக்குழுவினரின் கலகலப்பான நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெய், நாங்கள் வந்து உங்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி டிஃப்ரெண்ட் மூவி ஃபார் யூ. அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ வயலன்ஸ், ஒரு மாதிரி ஒரு பேங்கில் வந்து வந்திருக்கீங்க. அண்ட் ஹவ் வாஸ் இட்? நீங்கள் கதை கேட்ட உடனே வாட் டிட் யூ ஃபீல்? As soon as I heard the script, I was moved. What moved me the most is the love story in the film. That the soul of the film, நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன் எல்லாம் இருக்கும், many layers, but உள்ள டீப் டவுன் இட் இஸ் அ லவ் ஸ்டோரி தட் இன்ஸ்பயர்ட் மீ. நாளைக்கு ஆடியன்ஸ் கூட பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லவ் ஸ்டோரி தான் மெயினாக கனெக்ட் ஆவாங்க. லவ் ஸ்டோரி அப்படின்னு இப்படி பார்த்தாரு, அவங்க வந்து அப்படியே உன்னிப்பாக கவனிக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். அண்ட் சாய் பல்லவி வந்து ஷீ இஸ் த இமோஷ்னல் கோர் ஆஃப் த மூவி அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்துலையும் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு இமோஷன் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு ரீல் சினிமாவுக்கு நிறையா விஷயங்கள் வந்து ஒரு லைஃப் கொடுக்கும்ல, அதில் மெயினாக வந்து அது ஆக்சிஜன் கொடுக்கறது வந்து சாய் பல்லவிங்கிற மாதிரி தான். அண்ட் திஸ் மூவி இஸ் லைக் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும். இந்த கதை நீங்கள் கேட்ட உடனே வாட் டிட் யூ ஃபீல் லைக்? ஓகே, இதில் வந்து நம்மளோட அந்த இமோஷனல் கோர் அந்த இந்த இடத்துல நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டராக ஒரு விஷயம் தோணும்ல, இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ எந்த விஷயம் அது உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு எப்பவுமே ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்க்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. எனக்கு அதில் ஒரு ட்ராமா இருக்குல்ல, நம்ம எழுதினா கூட அந்த அளவுக்கு ட்ராமேட்டிக்காக வருமா அப்படின்ட்டு இருக்கும். ரியல் லைஃப்ல ஒன்றுமே ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் நடக்குமா. ஸோ இந்த எனக்கு ஒரு ஐ திங்க் ரொம்ப பேசிக்கான ஒரு வெர்ஷன் வந்துருந்துச்சு கோவிட் டைம்ல. அப்போ அதுல இந்த லவ் ஸ்டோரி இவ்வளோ டிஃபைன்டா ஒரு படம் பண்ற அளவுக்கு இருக்குல்ல. அதுல என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, எப்படி அவங்க பாகிஸ்தான்ல இருந்து அங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க, இங்க எப்படி விமன் ஹூ ஹேட் நோ ஐடியா ஹவு டு ஈவன் கம்யூனிகேட் அவ்வளோ தூரம் எப்படி போய் கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே ஒரு எம்பவரிங்கா இருந்துச்சு. அப்பவே ஐ தாட் ஓகே, இது பண்ணும்போது எப்போ வந்தாலும் we should have our heart open to this script அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. Then it came my way and it had Chaitanya of all people. So I felt very happy. அப்படியே லைட்டாக கேள்வி கேட்குற கேப்பில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார், அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களை அப்படி தான் பார்க்குறோம் பிரபு சார். ஏன்னா எங்களுக்கு வந்து அழகான படங்கள், ரொம்ப 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 நல்ல படங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மற்ற லாங்குவேஜ்லேருந்து அதை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு டைமும் அது வந்து கரெக்டாக அவங்க குறி வச்சா அது தப்பாதுங்கிற மாதிரியே இருக்குது. அப்படி தான் தண்டலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? அப்படியெல்லாம் எதுவும் அவ்வளோ பில்டப்லாம் இல்லை. சார் வந்து லைக் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் வந்து when you look at it, நீங்கள் you need somebody to follow இல்லை. யாரோ பார்த்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா சவுத் இந்தியாவில் சார் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொடியூசர் வேர் வி ஓகே அவர் மாதிரி நம்ம வந்து கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு. அண்டு இப்போ நான் வந்து இப்போது நான் பார்த்து எடுத்தேன் அப்படிலாம் இல்லை. சார் பார்த்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் இப்போது எல்லா படங்களும் நீங்கள் நினச்ச படங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. சம் ஃபில்ம்ஸ் அதுக்கு அந்த படங்கள் அதுக்கான அந்தந்த நபர்களை தேடி எடுத்துக்கும் நான் நம்புகிற ஒரு விஷயம். அந்த வகையில் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த படம் என்னை தேடி எடுத்துக்கிச்சுன்னு நம்புறேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அது ஸோ தெலுங்குக்கு போயிட்டீங்க, ஏன் தமிழை விட்டு தெலுங்கு போயிட்டீங்க அப்படிலாம் கேட்டால் கொஞ்சம் முதல் கேள்வி அப்படி கேட்கக்கூடாதுல்ல? தமிழ் தானே ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கீதா ஆர்ட்ஸ் டெபியூ பண்ணுறேன் வித் கிராண்ட் ரிலீஸ் வித் நாக சைதன்யா சார் அண்ட் சாய் பல்லவி காரு அண்ட் entire team. I should thank the director Chandu Garu for selecting me and sir and the entire team for approving. So I'll always be grateful and will be grateful forever. And actually ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கதை கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஹாஃப் அன் ஹவரில் ஃபோன் பண்ணி சொன்னேன் எனக்கு தெலுங்கு தெரியாது சார் அப்படின்ட்டு. ஸோ சொன்னோன்னே திரும்பி கொஞ்சம் டைம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ் கழிச்சு இல்லை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், வில் ஹெல்ப் யூ அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் இருந்த க்ரூவில் எல்லாரோட ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்பேன். ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ப்ரிப்பேர்டாக போவோம். பட் அங்கே நிறைய டைலாக்ஸ் மாறும். அப்போ ஒரே ஹெல்ப் பக்கத்தில் அவங்க தான். ஆமாம். ஓகே. ஸோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸே தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா எங்களோட டிரெக்டரும் ஹீஸ் வெரி வெரி கூல். அப்படி லிப் அப்படி சிங்க் ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை.
நீங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் மெயின், எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டா கொடுங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் இவர் டுவர்ட்ஸ் த மிட் வே ஆஃப் ஷூட் அவர் நல்லாவே பேச ஆரம்பிச்சார். ஆக்சுவலி ஹிந்தி ரொம்பவே நல்லா பேசுவாங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கு. என்ன நீங்க எல்லா இப்போதான் பிப்ரவரியில பேன் தான் இந்தியா ஸ்டார் ஆகிறோம் நம்ம. அதுதான் நமக்கு நெக்ஸ்ட். என்ன கையெடுத்து கொண்டு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.